ராமன் ராவணன் மீது எய்தி கொன்றார். இப்போ ராவணனை வீழ்த்திட்டாரு, இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்ம பார்க்கலாம். ஸ்ரீராமன் வதம் செய்தவுடன் ராவணனது உடலை அவன் தம்பி விபீஷனிடம் கொடுத்து முறைப்படி இறுதி காரியங்களை செய்ய சொன்னான். ஆனால் விபீஷனது முடிசூட்டும் விழா அன்று நடைபெற்றது. லங்காபுரியில் ஸ்ரீராமன் அங்கு இருக்கும்போதே நடைபெற வேண்டி இருந்ததால் ராவணன் உடலை விபீஷன் 18 அடி நீளமும் 5 அடி அகலமும் உள்ள ஒரு சிறப்பு பேழையில் வைத்து லங்காபுரியின் நாககுல படை பிரிவிடம் கொடுத்து பார்த்து கொள்ள செய்து விட்டு போயிருந்தான். நாககுல வீரர்கள் ராவணன் சாகவில்லை என்றும் மயக்கம் அடைந்துள்ள அவன் எப்போது வேண்டுமானாலும் எழுந்திருக்கலாம் என்று எண்ணி உடல் இருந்து பேழையை ரக்லா என்னும் காட்டு பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். சில காலம் ராவணன் உயிர் பிழைப்பான் என எண்ணி உடல் கெடாமல் இருக்க மூலிகைகளால் ஆன